जय राधा माधव जयो कुंज बिहारी गोपी जन वल्लभ गिरिवरदारी यशोदानंदन ब्रज जन रंजन यमुना तीरावनचा यमुना तीरावनचा जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत शिवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपाद जय प्रभुपाद जय प्रभुपाद जय जय प्रभुपाद प्रेमानंदे हरि बोल ஹரி கிருஷ்ணா. அப்படி தள்ளி இருக்க கூடாது. ஏன் தள்ளி இருக்கீங்க? என்ன கதை? தப்பு செஞ்சிட்டீங்களா? இல்ல அதான் நீங்க தான் தள்ளணுமா? ஓகே, வெரி குட். இன்னும் கிட்டவான்னு சொன்னாலும் இன்னும் இதுதான் உங்களுக்கு கிட்டியா? இந்த மருந்தங்க கிட்ட வரைக்கும் வாங்க. என்ன வாங்க 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 மங்கம்மா வாங்க, பயப்படாம வாங்க. தாயே வாங்க. ஐயா மகேஷ் ஐயா, இப்படி வாயா, கிட்ட வாயா ராசா. கிட்ட வாங்க. அப்பதான் எனக்கு உங்களுக்கு தெரியும், அந்த லேப்டாப் என்ன மறிச்சிருச்சு. ஒரு வெக்கம். வெக்கம் வேண்டாம். லிஸ்ட்ல பார்த்தா 20 பேர் இருக்கிறாங்கன்னு மேல சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? ஓகே. சோ ஹரி கிருஷ்ணா. இன்ஜினியரிங் அம்மா வாங்க. ஓகே. ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டாங்க. டிக்டாக்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, யூடியூப்லாம் ஓடுது, ஃபேஸ்புக்லயும் ஓடுது. ஸோ நீங்களாம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் போய் காட்டுறேன். திருப்பணம் நினைக்கிறதா? திருப்பணம் அப்படி தெரியும். ஓகே. அண்ட் வந்துட்டு நம்மளை பத்தி இன்னைக்கு பாடம் படிக்க போறோம். என்னத்தை பத்தி படிக்க போறோம்? நம்மளை பத்தி பாடம் படிக்க போறோம். நம்ம யார்? பூவாவி வழங்கலையா? ஆத்மா. வெரி குட். யார் சோல்னாங்க? நீங்க சொன்னீங்களா? வெரி குட், கரெக்டா சொல்லியிருக்கீங்க. சோல்னா part and partial from the Lord. Very good. Okay, part and partial from the Lord. Okay. So இது வந்து நம்ம பார்த்து சொன்னோம்னா 2வது செக்ஷன்ஸ், பகவத்கீதாவோட 2வது செக்ஷன்ஸ். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 11வது பதத்துல இருந்து 30வது பதம் வரைக்கும் இருக்கு. இது முழுக்க முழுக்க ஆத்மாவை பத்தி தான். ஆத்மா 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 ஆத்மா. உங்களுக்கே போரிங் அடிச்சு பேரு.
போன வாரம் கிளாஸும் ஆத்மான்னு இருப்பாங்க, இந்த வாரம் கிளாஸும் ஆத்மான்னு சொல்ல வந்திருப்பாங்க. ஆனா எனிவே ஏன் ஆத்மா என்ற விஷயத்த நம்ம பார்க்காதவனுக்கு இந்த அத்தியாயத்துல வந்து நம்ம வந்து பிரிவாக்கம் இருக்கின்றது. ஸோ நம்ம பிரிவாக்கத்தை பார்ப்போம். 11-13 வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, ஆத்மாக்கு வந்து என்ன நிரந்தரமானது, அது ஆத்மா எப்போதும் நிரந்தரமானது, அது உடல் மாறாதது. அதனால வந்து ஆத்மாக்கு இறப்பு கிடையாது. சோ அர்ஜுனா வந்து கொல்லலன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆத்மாக்கு இறப்பு இல்லைன்னா உங்களுக்கு இறப்பு இருக்கா? ஆத்மாக்கு இறப்பு இல்லைன்னா உங்களுக்கு இறப்பு இருக்கா? Can somebody go and call them down? Don't make noise either. யார் மேல? ஓகே, போயிட்டாரு ஒருத்தர் பக்தர். ஓகே, சோ இது வந்து முக்கியமான ஒரு ஞானம். என்னத்தை பத்தி பார்க்க போறோம்? ஞானம். முக்கியமான ஒரு ஞானம். ஞானம்னா என்னன்னு தெரியுமா? Don't ask me about this. Okay, என்னது ஞானம்? means what does means knowledge? Enlightenment, very good. Be specific. Enlightenment on spiritual. Okay, very good. You are right. Liberation is very good. ஒரு ஒண்டிதான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்களும் அமைதியா இருக்கீங்க. இருக்கீங்களா இல்லையா? சொல்லிடு ஐயா. ஓகே, ஓகே. இதுல வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லும் போது, ஞானம் போது நம்ம யார், இந்த உடல் என்ன, நம்ம யார், இந்த உடல் என்ன, இந்த எனக்கும் இந்த உடலுக்கும் என்ன சம்பந்தம்? நாலேஜ்னா என்ன? ஞானம்னா என்ன? நீங்க யார், உங்களுக்கும் இந்த உடலுக்கும் என்ன சம்பந்தம்? சோ நீங்க என்ன செய்றீங்க இந்த உடலுக்கு? இது நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இதுல வந்து நம்ம பாக்குறோம்னு சொன்னா, இது வந்து மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல். மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியுமா? What does management means? நிர்வாகிக்கிறது. ஓகே, வெரி குட். நிர்வாகிக்கும். நம்ம வாழ்க்கை வந்து சரியாக நிர்வாகிக்கலன்னா நம்ம வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும்? நிர்வாகிக்கலன்னா என்ன நடக்கும்? கரெக்டான வழி இல்ல, சீரான வழி இல்ல. Until now people don't know their aim and objective. எதுக்காக நீ பிறந்த, உன்னோட லைஃப் என்ன, எங்க போறன்ற சப்ஜெக்ட் ஆளுக்கு தெரியல. ரைட்? நீ என்ன இப்ப செய்ய போற? நான் படிக்க போறேன். படிச்சு என்ன செய்ய போறேன்? வேலை செய்ய போறேன். வேலை செஞ்சு என்ன செய்ய போற? காசு கிடைக்கும். காசு கிடைச்சா என்ஜாய் பண்ண. என்ஜாய் பண்ணிட்டு என்ன பண்ண போற? என்ஜாய் பண்ண போறேன். என்ஜாய் பண்ணிட்டு என்ன பண்ண போற? So what next? What the next? What the next? What the next? What the next? ஆனா என்ன நடக்கும்? நெக்ஸ்ட்க்கு கேள்வி இருக்கா? எதுக்காக சம்பாதிக்கிறோம் மகேஷ்? ரியாலிட்டியில வாழ்றதுக்கு. ஓகே, வெரி குட். ரியாலிட்டியில வாழ்றதுக்கு. அப்ப நம்ம இப்ப வந்து ரியாலிட்டியில வாழலையா? சம்பாரிச்சுதான் ரியாலிட்டியில வாழ முடியுமா? சந்திரபாபு ஒரு பாட்டு படிச்சிருக்காரு, புத்தி உள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை.
வெற்றி காண மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை. So first basically life ஒரு நம்ம யாரு, நம்மளோட அந்த நோக்கம் என்ன தெரியற வரைக்கும் அது இல்லைன்னா அது என்ன நடக்கும்னா அந்த நிர்வாகத்துவம் இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம வாழ்க்கை வந்து மிருகம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்போம். என்ன மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்போம்? மிருகம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்போம். That's when we are stuck. எங்க ஸ்டக்கா இருக்கிறோம்? எதுல ஸ்டக்கா இருக்கும்? Where we stuck? Where we stuck? நம்ம எதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்? டிப்ரெஷன், பயம், மாயம், மாயம், வாழ்வே மாயம், அந்த மாதிரி மாயம். வெரி குட். மாயம். எங்ஸைட்டி வேற, இல்யூஷன்ஸ் வேற. எதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம்? ஸ்ட்ரெஸ், ஒரு அச்சம். நானே சொல்லி நானே பதில் கேட்கிறேன். உங்களுக்கு இன்னும் இல்லையா? நீங்களா ஆத்ம ஞானம் பெற்றுட்டு அப்படியே ஞானமா இருக்கீங்களா? அந்த மாதிரி அர்ஜுனா யாரு? அர்ஜுனா வந்துட்டு a person in a place of stressful life. அர்ஜுனா வந்து எதுல இருக்காருன்னா stressful லைஃப்ல இருக்காரு. Very stressful, which is அந்த stress is lead into depressed. எங்க போயிருச்சு? டிப்ரெஷன். டிப்ரெஷன் எங்க கொண்டு போய் விடும்? That very good. Where we want to do commit suicides. This is where it be end up. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஒருத்தங்க வாழ்க்கையில ஒரு நாளாச்சும், ஒரு தடவாச்சும், ஒரு செகண்ட் ஆச்சும் நம்ம தற்கொலை பண்றது சிந்திச்சிருக்கோம். We might be think. சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். We are being pushed. நம்மளை வந்து அந்த நிலைக்கு நம்மளைய தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு செகண்ட் அந்த தாட் அந்த இடத்துல யாரும் இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்னா we will be committing one suicide. Maybe that. So the மாதிரி இப்ப ஈஷான் ஒரு கேர்ள் டிக்டாக்ல she was commit suicide just a matter of second. Why? Because they don't know who are there. அவங்க யார் என்ற ஒரு விஷயம் இல்லாதனால அவங்க ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து எதால தள்ளப்பட்டிருக்கின்றதுன்னா இந்த பௌதிகமான உடல், which is நிரந்தரமான இல்லாத ஒரு உடல் தான். இதுக்குள்ள இன்னொன்னு ஒரு உடல் இருக்கு. அது என்ன உடல்னா that is where we call as a சூட்சும உடல். ஸ்ரீ கிருஷ்ணா. சூட்சும உடல். சூட்சும உடல். இந்த சூட்சும உடல் வந்து என்னென்ன இருக்கின்றது? சூட்சும உடல் என்னென்ன வஸ்துக்கள்? இல்ல, ரெண்டு உடல் இருக்கு. இந்த பஞ்சபூதத்துல செஞ்ச ஒரு உடல், இது ஸ்தூல உடல். அப்புறம் இந்த ஸ்தூல உடலுக்குள்ள சூட்சும சரீரம் இருக்குது. அந்த சூட்சும சரீரம் தான் வந்து மனம், அப்புறம் அறிவு, அதாவது புத்தி, அகங்காரம். இந்த மூணு விஷயங்கள் இருக்கு. இதை ஏங்குறது, அதாவது இந்த மூணு விஷயத்தை ஏங்குறது எதுனா ஆத்மா இருக்குது. என்ன எதுல ஏங்கிக்கிட்டு இருக்குது? ஆத்மா. ஓகே, இப்ப இது இன்னும் கிளியரா தெரியணும். தமிழ் படம் பார்த்திருக்கீங்களா? இங்கிலீஷ் படம் தான் வேண்டாம், தமிழ் படம் பார்த்திருக்கீங்களா? நிறைய பார்த்திருக்கீங்க. வெரி குட், நல்லா பாராட்டணும். எஸ், வெரி குட். தமிழ் படம் போய் பாக்குறப்ப ஒரு எக்ஸைட்டடா மாறினீங்க.
அப்புறம் ஒரு கட்டத்துல வந்துட்டு அழுவீங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க டிக்கெட் கட்டி காசு கட்டி ஏமாற போறீங்க. அதுக்குள்ள ஒரு ஆளா இருக்கீங்க, நீங்க போக போறீங்க. போகாத மணிக்கே தெரியும் இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அது கட்டிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப போவீங்க. அதுக்கு அவன் நடிக்கிறானே தெரியும். ஆனா அதுக்குள்ள நம்ம ஒரு ஆளா போயிருக்கோம். சோ எதனால which is clean earth. அதான் மனம். எது மனம். இந்த மனம் தான் வந்து அதோட என்ன பண்ணுது, கனெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி இங்க கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா, விஷயத்த வந்து இங்க வந்து அடிக்கிறாரு. யாரு அடிக்கிறாருன்னா அர்ஜுனன் சொல்றாரு, ப்ளீஸ் பி வேக், குளிச்சிரு. நீ வந்து ஆத்மா, யூ ஆர் ஆத்மா. ஆத்மா வெட்ட முடியுமா? ஆத்மா எரிக்க முடியுமா? வெட்ட முடியாது, செய்யப்படாது. அப்ப துன்பங்கள் கஷ்டங்கள் எதுக்கு வந்தப்பட்டது? எதுக்கு வந்தது? which is effect, எதுல எஃபெக்டா இருக்குது? இப்ப ப்ரீவியஸ் கர்மா, எஸ் வெரி குட். ப்ரீவியஸ் கர்மா இல்லைன்னு சொல்லி எதுக்கு எஃபெக்ட் ஆகுது? ப்ரீவியஸ் கர்மா, பட் who really affect? The soul really affect? Is it the soul really affecting a subject? Who's really affected? இதுல யாரு பாதிக்கப்பட்டிருக்கா? ஆத்மா பாதிக்கப்பட்டிருக்கின்றதா, இல்லை எது பாதிக்கப்பட்டிருக்கின்றது? மனம். வெரி குட். அப்ப இந்த மனமானது எந்த வஸ்துவானது? இதுதான் ஞானம். இதுதான் ஞானம். ஞானம் மீன்ஸ் who are you, how you are functioning. ஓகே, அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பக்தி ரசாமிரதத்துல வாட்சோ வேகம், வேகம் சொல்லுவாங்க. வேகம் என்ன தெரியுங்களா? ஃபாஸ்ட், செகண்ட்ல வேகமா இருக்கும். தட் இஸ் ஆத்ம காமயம் வேகா. அதாவது காமம், the lust, the desire is like lightning. இவ்வளவு வேகமா ஓடும், இவ்வளவு வேகமா நம்மளோட ஏர்ஜ் வேகமா இருக்கும். நம்மளால அடக்க முடியாது. அந்த ஏர்ஜ் வந்து என்ன பண்ணோம், இவ்வளவு வேகமா வேலை செய்யும். வேகா, அதாவது நம்மளோட அந்த டிசைர், anger. அப்புறம் என்னென்ன இருக்குது? கோவம் வரும். கோவம் அடக்க முடியுமா? செகண்ட் டக்குன்னு ஒருத்தங்க மண்டிக்கு மேல இருக்கணும். you cannot be a control. டக்குன்னு இவ்வளவு வேகமா வந்துடும். நெக்ஸ்ட் வேற என்ன நடக்கும்? எஸ் டிசைர், பட் வாட் டிசைர்? என்னது வேகா? வெரி குட். வந்துட்டான கைகள்லாம் ஊத்துறோம். பாத்திருக்கீங்களா? சில பேர் பயந்தான கைகள்லாம் ஊத்துறோம், கண்ணுல தண்ணி ஊத்தும். இதுதான் வேகம். வேகம் வேகமா வேகம் தாங்க தமிழ்ல கூட வேகா. So வேகம் ஃபாஸ்ட். திஸ் ஹவ் இட் வொர்க். வேகமா இந்த விஷயத்தை வந்து செயல்படுகிறது. அதனாலதான் வந்துட்டு கிருஷ்ணா சொல்றாரு, ஒரு 15 ஒருத்தவங்க வந்து ஒரு வேலை செய்யும் போது கடமையா தான் செய்யணும். அதுல சந்தோஷமும் துக்கமும் எதுனால வருகின்றதுன்னா புலனால வருகின்றது. எதனால வருது? புலன். இப்ப கண்ணு பாக்குது. இப்ப உங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடு யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடு என்ன? நான் சொல்லுமா, நீங்க ஒரே மாமா. இதுல உங்க 2 பேருக்கிட்ட ஒண்ணு வைக்கிறேன். இப்ப நாசிலமா இங்க இருக்கு, நீங்க ஒரே மாமா இருக்கு. எது உங்களுக்கு வாய் கூறும் அதை அழகா வச்சு, அதை சோறு இப்படி வச்சு பண்டாண்டு வச்சு அப்படியே கச்சான் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த இதை போட்டுட்டு தூக்கி அப்படியே எரோமா வருது, மூக்குல ஊறுது. இதுல யாரா என்ன நடக்கும்? அடுத்தது வாய் கூற. வெரி குட். கண்ணு பிரசன்ட் பண்ணது, கண்ணு பாக்குது. உங்களை அறியாம என்ன பண்ணுது? அது உள்ள பூந்தானே விளைச்சல் வருகின்றது. ஆனா இது யார் டிடெக்ட் பண்றா?
மைண்ட். எது எது இதை யார் டிடெக்ட் பண்றதெல்லாம்? இந்த மைண்ட் வந்து உங்க ஃப்ரெண்டு, இதே மைண்ட் உங்களோட எனிமி. இதே மனம் உங்களோட எப்படி எனிமியா மாறுது? ஒரு விஷயம் உங்களை செய்ய சொல்லியிருக்கோம், உங்களை அறியாமையே இந்த சென்சஸ் இருக்குல்ல, கண்ணுல பாக்குறது, மூக்கு, வாய், காது, ஞானேந்திர, கர்மேந்திரா, இது உங்களுக்கு தூண்ட சொல்லியிருக்கோம். உங்களுக்கு தூண்டி இருக்கோம். உங்களுக்கு காமா, குரோதா, லோபா, அப்புறம் வந்து எது தூண்டி இருக்கும்? அடுத்தது செக்ஷன் நம்ம பார்க்கும் போது என்ன நடந்திருக்குன்னா, நம்மளோட ஃபால்ஸ் ஈகோவை டச் பண்ணியிருக்கோம். அவங்க எப்படிலாம் சொல்ல முரளி ஜாயின் பண்ணுவோம் இஸ்கான்ல, இவ்வளவு காலமா சீனியரா இருக்கிறேன், என் வயசுல மூத்தோலாம் அவனுக்கு சாப்பிட்டலாம். Where it trigger up? Again, Suchama, which is called false ego. And the false ego detect பண்றது எது? Mind. Very good. Mind. அந்த மைண்ட், அந்த மனமானது உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஃப்ரெண்டாவும் இருக்கும், எனிமியா. அது செய் சொல்லிடும். செய்டா ராஜா, செய்டா ராஜான்னு செய்ய சொல்லிடும். நீங்களும் தெரிஞ்சிருவீங்க. அந்த மனம் என்ன சொல்லும்ப? அடிய முட்டாள், மாகா மடையா, ஏசுமையதா. சோ பேசிக்கலி இந்த இதோட லீடர், இந்த புலனோட லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? மைண்ட். திஸ் வே 14-15 கவர் பண்ணுது. அப்ப பகவான் வந்துட்டு அகம் சாம சர்வபூதேஷ், எல்லாத்துக்கும் அவர் வந்து சமம். நீ கல்லா பார்த்தனா நான் உனக்கு கல், நீ என்னை கடவுளா பார்த்தனா உனக்கு கடவுள். நீ எப்படி அந்த லயிக்கிறியோ அதுக்கு ஏத்த மாதிரி அவர் பிரதிபலிக்கிறாரு. அதே மாதிரி நாஸ்திகம் அதே நேரத்துல பௌதிக கண்ணோட்டத்திலிருந்து நம்ம இந்த விஷயத்த பார்ப்போம். அது 26வது பாதம். தென் 27-30 பார்க்கும்போது நிரந்தரமானது, அழியாதது, அதை கொள்ள முடியாதது. அண்ணா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், அந்த ஆத்மாக்கு எவ்வளவு தன்மை இருந்தாலும் இந்த ஆத்மா இன்னொன்னு ஒரு இடத்துல குடியிருக்குது. அதுதான் என்னது? வாடகை வீடு. அந்த வாடகை வீடு எது? அந்த ரெண்டல் டேர்ன் முடிஞ்சா நீங்க என்ன பண்ணணும்? நான் அழகா கட்டிட்டேன், நான் சிங்கப்பூர்ல வேலை செஞ்சு, எஸ்தோரில வேலை செஞ்சு, யூகேல வேலை செஞ்சு பெரிய மென்ஷன் கட்டிட்டேன், நீங்க சின்னதா தான் கொடுத்தீங்க, நான் வெளியாக மட்டும் சொல்ல முடியுமா? இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த செக்ஷன்ஸ்ல வந்துட்டு கிருஷ்ணா வந்து அர்ஜுனனை வந்து கிழிச்சு எடுத்துருவாரு, தமிழ்ல சொல்லணும், சரிங்களா? சோ பின்னி எடுத்துருவாரு. பகவத்கீதா இஸ் நவ இட்ஸ் கோயிங். சோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து கிருஷ்ணா வந்து என்ன பண்றாரு? செஸ்டைஸ் பண்றாரு சூசியான். சோ யாரும் வந்துட்டு இந்த உடல் நினைக்க மாட்டாங்க. உலகத்துல அதிசயம்னா என்னது? நம்மளுக்கும் மரணம்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு நம்ம தயாரா இருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு அதை மறந்துட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்த தயாரில் இருக்கும். அதனால வந்து கிருஷ்ணா சொல்றாரு, அதாவது புத்திசாலி வந்துட்டு இந்த உடல், நம்ம இந்த உடல் இல்லை, அதனால வந்து நம்ம வந்து வாழ்றதுக்கும் இறக்குறதுக்கும் புலம்ப மாட்டோம். நம்மளுக்கு தெரியுது நம்ம என்னதுன்ட்டு. ஸோ வி வில் பி லைக் கிளியரா நம்மளுக்கு அந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனாலதான் இங்க பகவான் சொல்றாரு, ஸ்ரீ பகவான் வாச்சா. சோ தீர்த்தா நீ நல்லா படிப்பேன், வாசிப்பாங்க. தீர்த்தாவோட சான்ஸ்கிரிட் ஓக்கு நல்லா இருக்கும். எங்க பாருங்க தீர்த்தா மைக் அது இருக்கு. வெரி குட். சோ அருவாளி மாதிரி என்னது பேசிக்கிட்டு இருக்கேன் கிருஷ்ணா கேட்கிறார். சோ அதனால வந்துட்டு சாஸ்திரத்துல வந்துட்டு ஞான சாஸ்திரம், அதாவது நான் என்ன சொன்னேன், ஞானம்னா என்னன்னு சொன்னேன்? இந்த உடலுக்கும் நம்ம ஆத்மாக்கும் என்ன விஷயம், இதுதான் மீன்ஸ் நாலேஜ். சோங்களா? சோ அது வந்து எதுல இருந்து உயர்ந்தது? தர்ம சாஸ்திரம்.
அர்த்த சாஸ்திரா இருக்கு, தர்ம சாஸ்திரா இருக்கு, தர்ம சாஸ்திரா, சாஸ்திரா மீன்ஸ் த நாலேஜ். ஸோ அதுல வந்து தர்ம சாஸ்திரம் போது நம்மளுக்கு தர்மம் இருக்குது. ஸோ உங்களுக்கு விதிக்கப்பட்ட தர்மம் என்ன? எல்லாம் அப்படி பாக்குறீங்க, அதுல நினைச்ச பதில் தெரியுங்களா? இருக்குதா? What does means உங்களோட தர்மம் என்னது? What does dharma means? பகவான் உங்களோட தர்மத்தை கேட்கிறேன். வெரி குட். யார் சொன்ன? நிவாஷினி சொன்னிச்சு. என்ன சொன்னிச்சு? வெரி குட். as the children நம்மளோட கடமை என்ன பண்ணணும்? அப்பா அம்மா பார்த்துக்கவே தர்மம். வெரி குட். that's right. that's a good dharma. that's dharma. அடுத்தது கரெக்டா சொல்லிட்டேனே, ஒரே எக்ஸைட்டட். மாலை போடுங்க, ஒரு கிரவுண்ட் வேணும். Yes, I hit the point, man. Yes. நீ என்ன சொல்லு, சீக்கிரம் ஃப்ரெண்ட் அடிச்சிருச்சு. யார பாத்துக்கிறா? என்னைய பார்த்து. Yes, that also தர்மா. நம்மளைய கடவுள் நம்மளுக்கு இந்த உடலை கொடுத்திருக்கிறாரு. அது நோய் இல்லாம அழகா பார்த்துக்க வேண்டிய கடமை யார் கையில இருக்குது? ஸ்வதர்மா. அது வந்து நம்மளோட தர்மா. தர்மா. வெரி குட். இந்த மாதிரி தர்மா, இந்த தர்மானது எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்குன்னா ஜஸ்ட் மெட்டீரியல் பாயிண்ட் which is going to destroy. சுவதர்மம், இந்த தர்மம் இந்த லோகத்திலே அழிய போகுது. எந்த லோகத்தில் அழிய போகுது? தர்மம் அழியாதுன்றாங்க. எஸ், தர்மம் அழியாது. ஆனா அந்த தர்மம் உங்களுக்கு வந்து புண்ணிய கர்மத்தை தான் கொடுக்கும். என்ன கொடுக்கும்? புண்ணிய கர்மம். அப்படி அதர்மம் செஞ்சீங்கன்னா அது பாவ கர்மத்துக்கு. புண்ணிய கர்மத்தை உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கும்? சொரகத்துக்கு கொண்டு போய். பாவ கர்மம் நரகத்துக்கு கொண்டு போய் கிடக்கும். சோ அது முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கம்பேக் டு வேர்ல்ட். எப்படி கம்பேக் பண்றீங்க? அந்த கால ஸ்மரணம். இறக்கும் போது நீ என்ன நினைக்கிறியோ, உன்னோட பேங்க் பேலன்ஸ் என்ன இருக்குதோ, நீ வந்து புழு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டனா பண்டியா பிறக்கலாம். என்னாச்சும் ஒண்ணு அந்த கர்மம் அதுக்கேற்ற மாதிரி வில் again take birth. அதான் வந்து ஆதிசங்கர் சொல்லுவார், புனனப்பே மரணம் அப்படி ஜனனம் சம்சார இதே ஆளுகிட்டே இருக்கிறோம். சோ ஐ வில் கம் பேக். இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளுக்கு வந்து பிறப்பு இறப்பு இருக்குதா? சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணிருக்கேன். எஸ், ஐ ஹேவ் மெனி எவிடன்ஸ் that we are the soul. நான் வந்து ஆத்மா என்ற எவிடன்ஸ் நிறைய இருக்குது. I have attached the evidence by the scientist way. ஆனா முதல் வந்து இங்க வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ the sign என்ன சைனுங்க? the sign of நீங்க யார்? who are you? வேகமா தைரியமா சொல்லுங்க. வெரி குட். நிவாஷினி, you should be in front because you are very good. You always keep the ball, you know, all in front. அதனால முன்னுக்கு உட்கார்ந்தா நல்லது. பேக் பெஞ்ச் is always very intelligent. அப்துல் கலாம் சொல்றாரு, I'm a back bench student சொல்றாரு. Okay, anyway, come to the. அதனால மிட் பெஞ்ச் நீங்க உங்களை நான் குறைச்சு சொல்லல, அது நீங்களே முடிவு பண்ணி நான் தப்பு செய்யல. சோ எனிவே, அதனால வந்து கிருஷ்ணா இங்க என்ன பண்றாரு? அர்ஜுனனை எழுத்துறாரு. என்னத்தை எழுத்துறாரு? ரெண்டு விஷயம் இருக்கு, நீ தெரிஞ்சுக்கணும். மேட்டர் அண்ட் ஸ்பிரிட்ஸ். அதாவது ஜடமும் ஆன்மீகமும் இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சவன் அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன தெரியும்? இந்த உடல் நிரந்தரம் இல்லாதது, ஆத்மா நிரந்தரமானது. ஸோ அதனால அவங்க வந்து புலம்ப மாட்டாங்க. ஸோ அதனால வந்து பாடி திருப்பி இந்த உடலானது என்ன நடக்கும்? இன்னொன்னு ஒரு பிறப்பு இருக்குது. ஸோ லெர்ன் மேன். ஸோ அப்படி இப்படி இங்கிலீஷ் நினைச்சு மிஸ்டேக் நான் மன்னிச்சிருங்க. ஏன்னா என்னோட ஒரு பிரியமான ஒரு டியூட்டி என்கிட்ட வந்துட்டு, ப்ரோ ஸ்லைட் நிறைய இருக்குமே, ஏன் நீங்க ஸ்லைட் காட்டக்கூடாதுன்னு விரும்பி கேட்டனால இப்ப ஒருவருன்னு செஞ்சது. ஸோ வித்தின் 1 hour ஸ்லைட் வச்சுங்களேன். தீர்த்தா மாதிரி வராது. தீர்த்தாஸ் வெரி எக்ஸ்பர்ட் இதெல்லாம். ஸோ ஏன் இஸ் ஆல்சோ டிசைனர். ஏன் எனக்கு இதெல்லாம் தீர்த்தா தான் ஸ்லைட் செஞ்சு கொடுப்பாரு. டிசைன் நிறைய ரெஸ்யூமே எல்லாம்.
என்னவா இருக்குது. They are so good in doing the portfolio. They have done for me a portfolio. So, so we have such a thing. So அதனால வந்துட்டு we need to gatus agatustum, gatasum agatasum. So அதுதான் learned man. There's a learned man. அவங்க என்ன பண்றாங்க? ஸோ அவங்களுக்கு வந்து அர்ஜுனன் ஏசுறாரு. ஸோ ஆனா ஆன்மீக அறிவு இல்லாதவங்க தான் வந்து முட்டாள்தனமான காரியத்துல என்ன பண்ணுவாங்க? ஈடுபடுவாங்க. நெக்ஸ்ட் 11 ஸ்லோகம். 12வது ஸ்லோகம் வந்து கிருஷ்ணா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீயும் நானும் இல்லாம இருந்ததில்ல. we always that. சோ சில நாட்கள் நீங்க திடீர்னு ஒரு நாட்டுக்கு போவீங்க. முன்ன பின்ன அவங்களை பார்த்துக்கே மாட்டீங்க. ஆனா அவங்க கூட ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கும். இருக்கா? இந்த மாதிரி யாராச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? And suddenly they will become like அப்படியே மேக்னெட் மாதிரி அப்படி பிடிச்சிருவாங்க. இவ்வளவு காலமா ஃப்ரெண்டா இருப்பாங்க. முழுகாதே ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான் பண்ணுவாங்க. அவ்வளவு க்ளோஸா இருப்பாங்க. இந்த ஒரு புதுசான ஒரு நபரை பார்த்தாங்க. இந்த ஷிப்பு முழுங்கிருச்சு. எந்த ஷிப்பு? இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை முழுங்கிருச்சு. அப்பா ஷிப்பு முழுங்கிருச்சு, அம்மா ஷிப்பு முழுங்கிருச்சு, தாத்தா ஷிப் முழுங்கிருச்சு, பாட்டி ஷிப்பு முழுங்கிருச்சு, எல்லா ஷிப்பும் முழுங்கிருச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் முழுங்கிருச்சு. இந்த ஜீவனை பார்த்தா இன்னமும் ஒரு கனெக்ட் இருக்குது. we connected in that. So எல்லாமே நம்ம this how it's called. சரி, இப்ப வந்து சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்க? soul. மாதாஜி கேட்டா பாத்துருங்களேன். பிள்ளைங்க very good. So you be true for yourself. Okay. So soulmate. Okay, that's how we call soulmate, right? So connect ஆயிருப்போம். திடீர்னு உங்களை நம்பி எல்லாம் சொல்லிடும். Now it affects. So அது மாதிரி this now. So this now then ரெண்டாவது நாத்வேவம் தாதுநாசம் நாத்வேவம் நம ஜனதிதம். அப்புறம் வந்து அடுத்தது ஞானம், கெயின் சோல் பத்தி. ஸோ யாராச்சும் வாசிக்கிறீங்களா? தமிழ் பகுதிக்கு தான் கூட இருந்தா நல்லா படிச்சிருக்கலாம். ஸோ படிக்க முடியும். தமிழ்ல இங்கிலீஷ் கூட படிக்கலாம். இங்கிலீஷ் தெரியுமா? யாருக்கு இங்க இங்கிலீஷ் தெரியாது? கை தூக்குங்க. மங்கம்மா தாயை கை தூக்கிடலாம். நீங்க இருக்காங்களா? கண்ணு தெரியல. மங்கம்மா அம்மா, என் அக்கா கொஞ்சம் தெரியும். எங்க அக்கா படி, தீர்த்தா படி. 230 நிறைய இருக்கும். ஐயா மைக் அங்க இருக்கியா? அப்புறம் 10 மலை பிரபு அழுவாரு. மைக் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கிறேன், என்ன பாய்க்க மாட்டுறாங்க. மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு. உடலுக்கு எப்படி குழந்தை பருவம், இளமை பருவம், மூப்பு தோன்றுகிறதோ அதுபோல உடலை உடையவனுக்கும் ஈரனும் இவற்றை பற்றி காண்ப மாட்டான். சோ என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? டிக்டாக்ல காட்டுறேன். 10 பேர் பாக்குறாங்க. ஓகே, சோ இங்க யூடியூப்ல ஒரு 10 பேர் பாக்குறாங்க. சோ அகைன் அடுத்தது மேல ஃபேமஸ் ஆகிறேன், கவலைப்படாதீங்க. ஃபேமஸ் ஆகணுமா? ஓகே. சோ கம் அகைன். சோ இதுல வந்து என்னதுன்னா, எப்போதும் இந்த ஆத்மா என்ன பண்ணுது? மாறிக்கிட்டே இருக்குது. சோ இந்த சேஞ்சஸ் நம்மளுக்கும் நடந்திருக்கு அவங்களுக்கு. How it take place? எப்படி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சொல்றது உங்களோட வயசுக்கு அது சரி. ஏதாவது சொல்லணும். நீங்க பிரபு யங்கா இருக்கிறாருன்னு ஏமாந்துடாதீங்க. பிரபுக்கு இப்பதான் 25 வயசு. நீ ஏன் கோபப்படுறமா? நீ அப்பான்னு வெளியே சொல்லிடாத. அண்ணன் ஃப்ரெண்ட்னு சொல்லு. ப்ரோ ப்ரோ படிக்க ப்ரோ. எப்படி ப்ரோ சொல்லுங்க. குழந்தை பருவம் இருக்கும். எப்படி குழந்தை பருவம்? எப்படி சின்ன வயசுல நம்ம வந்து எப்படி இருந்திருப்போம்? துணி போடாம, மூக்குல தள்ளி வடிச்சுக்கிட்டு,
கக்காலாம் நாத்து அடிச்சுக்கிட்டு அப்புறம் வருவாங்க, ஐயோ செல்ல குட்டி, அப்ப குட்டி பாரு சீனி குட்டி. ரைட், அது பாருங்க. சீனி குட்டி. சீனி குட்டி தெரியுதா? சீனி குட்டி சோப்பு வச்சிருக்கேன், மாத்திரம் அப்பதான் தெரியும். ஓகே, இந்த பாருங்க என்ன சீனி குட்டி தெரியுதா? சீனி குட்டி இதெல்லாம் தெரியும், அதுல தெரிய மாட்டேன். பாப்போம். இதுல சீனி குட்டி தெரியுதா? தெரியுதா? தெரியுதா சீனி குட்டி? இதான் சீனி குட்டி. இந்த சீனி குட்டி கொஞ்சம் பெருசாயிட்டா என்ன பண்ணா? பன்னி குட்டி அவனா பரவாயில்ல, வாழை முளையாத வாழை முளையாத வாழா மாறிடும், குட்டியா மாறிடும். இங்க இருந்து அங்கத்தாவும் போட்டு உடைக்கும். பூமாலையில குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி என்னென்னமோ செய்யும். அப்புறம் வந்துட்டானு கொஞ்சம் டிக்னிட்டி ஆயிரும். பருவம் வந்துட்டானு பாப்பாங்க, சந்தோஷம் இந்த மாதிரி நானு இந்த மாதிரி நடக்கும். நெக்ஸ்ட் கல்யாணம், அப்புறம் குழந்தைங்கள், அப்புறம் அப்படியே வயசாயிட்டு 50-80 வயசு என்னன்னே ஒரு பாட்டி பிரச்சாரம் பண்ண போனேன். பாட்டிட்டு பேசிக்கிட்டே இருந்தேன், பாட்டி நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க, வயசு ரொம்ப நாள் இல்ல. என்னப்பா வயசு இருக்கு பாட்டுங்க, எனக்கு அப்படியே அத்துக்கி வாங்கி போட்டுச்சு. எத்தனை வயசு பாட்டின்னு கேட்டா 90 வயசு, இன்னும் ரொம்ப நாள் வாழணுமா அவங்க. எனக்காக சாமி நீங்க அந்த பாட்டு சொன்னீங்க, எனக்காக நீ ஆசீர்வாதம் பண்ணு. என்ன பண்ணுன்றாங்க? ஆசீர்வாதம் பண்ணணுமா? எனக்கு சாமியார் அப்ப வருகிறத என்ஜாய் பண்ண வேண்டாம். எத்தனை வயசு பாட்டிக்கு? 90 வயசு பாட்டிக்கு. அதனால வந்துட்டு இன்னும் யங்கா இருக்கு. நம்ம என்ன சொன்ன, பாட்டி இப்படித்தான் இருக்கும், வயசாச்சுன்னா நோய் நொடிப்பு இருக்கும், மூட்டி வலி இருக்கும். இல்லப்பா அதெல்லாம் நீ வேண்டிக்கோ, அதெல்லாம் இருக்க கூடாது. பகுடிக்கதை எடுத்து இந்த பகுடிக்கெல்லாம் திறக்காத, சாமியாரா வருதுக்கு இன்னும் வயசு இல்லைன்னுவாங்க. 5 வயசுல போய் பகுடிக்கதா கொடுத்தா இல்ல நான் வயசாயிட்டு பிறகு என்ன சொல்லுவாங்க? இன்னும் வயசாகல. So this is where it's happened. So this is when subject deginum asmin yata adehi then omar mevaram jara tatra hatra prapti. So this are subject. So நம்ம இது மாதிரி போய்கிட்டே இருப்போம். அடுத்தது நம்ம கேட்க போறோம். இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, இவ்வளவு வரைக்கும் படிச்சீங்க, நீங்க யார்? வெரி குட், உங்களுக்கு கை தட்டுங்க, வேகமா தட்டுங்க. எத்தனை பேர் சாப்பிட்டு வந்துட்டீங்க? அப்ப தெம்பு இல்லாத மாதிரி தட்டுறீங்க, தெம்பா தட்டுங்க. தேங்க்யூ. ஏன் சோ ஏன் சொல்றேன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சில பக்தர்கள் சொன்னாங்க, இன்னும் ஆத்மாவே தெரியல பிரபுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க அதுக்குள்ள இன்னும் 20வது பதமே வர உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. மீன்ஸ் வெரி எக்ஸ்பர்ட், வெரி குட். நம்ம வந்து ஆத்மா. சோ அவரு என்ன சொல்றாரு? அவர் வந்து டாக்டர் ஏரி மான்சன், ப்ரொஃபசர் ஆஃப் அனாட்டமி, காலேஜ் மெடிசன்ஸ்ல என்ன சொல்றாரு நம்ம பார்க்க போறோம். என்ன சொல்ல வர்றாரு? சோ நம்ம பார்ப்போம் என்ன சொல்றாருன்ட்டு. மோஸ்ட் ஆஃப் த பாடி, நம்ம உடல்ல என்ன இருக்குது? தண்ணி. அடுத்தது என்னது? என்னதான் இருக்கும் அது? கல் இல்ல, என்னதான் இருக்கும்? கால்சியம். என்னது? 5 கால்சியம். Then இதுதான் நம்மளால என்னது உடல்ல இருக்கின்ற காம்பனன்ட். இது உங்களே பாத்தீங்கன்னா, இது எதுல இருந்து செய்யப்பட்டிருக்குது? பஞ்சபூதம். That's all. That's why ஸ்தூல,
உடல் ஸ்தூல உடல். என்ன பிரபு? எல்லாம் ஹெர்த்து ஸ்டில் அந்த என்ன சொல்லுங்க, கோப்பு அயன் அயோடின் இதெல்லாம் வந்து அதோட மிக்சிங் இருக்குல்ல கெமிக்கல். இங்க யாராச்சும் கெமிக் பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? ப்ளீஸ். டிஓடி நீ என்னப்பா படிக்கிற? சயின்ஸ் ஸ்ட்ரீமா? தெரியாம இருக்கிற? இங்க வா இல்லாட்ட என் ஃப்ரெண்ட் நோண்டிக்கிட்டே இருக்கு. இங்க வா தம்பி நோண்டிக்கிட்டே இருக்கிறேன். ஓகே, சோ இதுதான் நம்மளோட பாடி. சோ இந்த பாடியை கனெக்ட் பண்ணா இந்திய ரூபி எவ்வளவு வருது? 110 ரூபீஸ். கணக்கு பண்ணுங்க. டிவைட் பை 17 எவ்வளவுன்னு பாருங்க. யாராச்சும் ஒரு வாதி மேத்தமேட்டிக் ஈஸி ப்ளீஸ். ஆர்வெளி சம்திங். ஆர்வெளி தான்டா நீங்களா? இந்த 6 வெள்ளிக்கு நீங்க காட்டுற இந்த அட்டகாசம் இருக்குது. கிட்னி விலை கூட தான் அண்ணா. ஆனா ஸ்டில் இந்த காம்பன்லாம் சேர்த்தா என்னது? சில கிட்னி வேலை செய்ய மாட்டேத. சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டா அதே மாதிரிதான் அது வெளியே இருக்கிற வரைக்கும் தான். வெளியே போச்சுன்னா அது சேரும் போது தான். ஆனா உண்மையிலே பார்த்தா நம்மளுக்கு மதிப்பு இல்ல. ஓகே, நம்ம வரும் தீர்த்தாவோட வழிக்கே வரும். அப்ப அந்த விஷயம் சேர்த்து கொடுக்கிறாரு. சார்கும் விஷார்கும் பாகவதத்துல 2வது காந்தம். ஃபர்ஸ்ட் கிரியேஷன் தென் செகண்டரி கிரியேஷன். இந்த ஜாமங்களும் சேர்ந்து நம்மள வந்து ஒரு பாடியை கிரியேட் பண்றாரு. அது கிரியேட் பண்ணும்போது நம்மள எப்படி படிக்கிறாரு? கிட்னியோட வேலையை எடுத்துக்கும், கண்ணோட வேலையை எடுத்துக்கும். சோ நம்ம படிக்கும்போது பகவான் எப்படி படிக்கிறாரு? கோடீஸ்வரனாக படிக்கிறாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? தெருக்கோடி மாதிரி கடவுளை ஏசுறீங்க. ஒரு கிரெடிட்யூட் இருக்கா கடவுள்கிட்ட? கில்ட்டி கான்சியஸ் சொல்லதானே உங்களை எல்லாம் சொல்ற நியாயமா தப்பா? இருக்கியா? என்னடா இன்னைக்குதான் கிளாஸ் உட்கார்ந்து இருக்க, அதுக்குள்ள நீ இப்படி சுத்துறாரு, எங்க கொண்டு போறாரு? இங்கதான் இருக்கிற கிளியரா இருக்கு ஐயா. ஓகே, எங்க இருக்கிற நீ? இங்கதான் இருக்கிற. இந்த இடத்துல நீ ஃபாலோ பண்ணல. ஓகே, வெரி குட். ஓகே, சோ அப்ப வந்துட்டு தட்ஸ் வேர் இதுதான் நம்மளோட நிலைமை. சோ the Lord நம்மளே கோடீஸ்வரனை பிறக்கிற தனியா தான் இருக்குது. ஓகே, ஆனா என்னதான் கோடியா இருந்தாலும் இந்த பாடி கெமிக்கல் சேஞ்ச் இருந்தாலும் அப்ப நம்மளோட உண்மையான சொரூபம் என்ன? ஓகே, பௌதிகமான கண்ணோட்டத்துல பார்ப்போம். என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? நானு மனிதன், நான் ஆண், நான் பெண், நான் யானை. அப்புறம் சரியா சொல்லிலையோ ஆயன் நானே. வேற என்னது? வேற என்னன்னு சொல்லுவாங்க? லாயர், பாம்பு. சில நேரத்துல கோவம் ஆயிடுச்சுன்னா நம்மள என்ன நேசுவாங்க? பண்டி. அப்புறம் எருமைச்சா. பரவாயில்ல, எருமைச்சாணி மதிப்பு இருக்குமா? பெட்ல இது ஓகேவா? சோ அட்லீஸ்ட் சம்திங். சோ அந்த மாதிரி நம்மளை வந்துட்டு we always been identify with the. ஆனா ஆக்சுவலி தென் அது வந்துட்டு அந்த உடல்ல ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடலுக்கு என்ன இருக்குது? வெளியே இருக்கு. அந்த உடல்ல ஒண்ணு இல்லைன்னா அதுக்கு வெளியில. What's that? That's called soul. The soul is who? The soul is be. So இது எப்ப தெரியும்? Everything when finish at the time of நீங்க நல்லா சம்பாதிச்சு நல்லா பாசமா இருந்திருப்பீங்க இந்த பிள்ளை குட்டி கிட்டலாம். நான் செத்து போறேன், நீயும் வாண்டி யாராச்சும் ஒரு ஆள் போய் கூப்பிட்டு பாருங்க, வராங்கன்னு பாக்கணும்.
வருமாட்டாங்க வருமாட்டாங்க அந்த மாதிரி கேட்டு கேட்டு பார்த்துருக்கீங்களா? So that's the reason when ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்கறாங்க we see that we are not a body made of flesh and bones. இந்த கதையும் எலும்பும் கிடையாது. We are என்னது spirit soul which engaged என்ன போட்டிருக்குது engage in the material body trapped இருக்கு. அதை நீங்க உணரணும். என்ன பண்ணணும்? உணரணும். சோ இப்ப வரைக்கும் நம்ம வந்து அந்த உணரல. அதுதான் விஷயம். ஒன் அதை நீங்க உணர்ந்தீங்கன்னா அதை நீங்க அந்த விஷயத்தை நீங்க வந்து லைச்சாதான் அங்க என்ன நடக்கும்னா that's called knowledge. நம்ம என்ன நம்மளுக்கு என்ன இல்ல மரணம் இல்லை. ஆனா மெட்டீரியல் பாடி என்ன பண்ணுது? ஸ்டாப் ஃபங்க்ஷனிங். எந்த ஜாமான் நீங்க வாங்கினாலும் சரி அது ஒரு குறிப்பிட்ட இருக்கு. இப்ப நீங்க கடைக்கு போறீங்க, அது கலக்காத வரைக்கும் அது எக்ஸ்பைரி கொஞ்சம் கூட இருக்கும். அது கலந்து அந்த எக்ஸ்பைரி டேட் கூடயா இருக்கும். கல்லா இருக்கிற வரைக்கும் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்காது. ஆனா அந்த கல்ல கொஞ்சம் கலந்தீங்கன்னா எக்ஸ்பைரி வரும். இல்ல அதுக்கு எக்ஸ்பைரி வரலன்னா அது எக்ஸ்பைரி வர வச்சிருவாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க அழிச்சிருவாங்க. இல்ல இயற்கை வரும். something will be take make that. அது மாதிரி நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்கும். வீட் அந்த என்ன எலிமெண்ட்? பஞ்சம். ஓகே, சோ இது தெரியாதனால அவங்க லைஃப் என்ன பண்றாங்க? we are pampering. how we pamper. இன்ன வரைக்கும் பேம்பர் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஆத்மாவோட வேல்யூ தெரியல. நம்ம வந்து பல பொறுப்புகள் எடுத்துட்டோம். இந்த லைஃப வந்து நம்ம என்ன பண்றோம்னா வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். we are still wasting a life without understanding the crucials. அதோட ஆபத்து அந்த ஏஜ்ல நின்றுகிட்டு அதோட அந்த ஆபத்துல நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். அதை நம்ம உணர மாட்டோம். ஏன் ஆபத்துல நின்றுகிட்டு இருக்கிறோம்? ஒரு மனிதனுக்கு எத்தனை ஆயுள் மேக்சிமம் போனோம்னா 120. சோ இப்ப சில பேருக்கு 60 கூட கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? 120 கன்ஃபார்ம்னா முடியாது. 60 கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது. So that is uncertain, can happen to any time. So அப்படி இருக்கும்போது we are still wasting our life thinking that அந்த சில நேரத்துல நம்மள பேய்களாம் சொல்லுவோம் வந்துட்டு அந்த பேய்லாம் வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிங்க நானே பெரிய பேய், நீ என்னையும் பயமுறுத்துறியா? அந்த பேய் பயந்து ஓடி போயிடும். என்னமோ நடந்துருக்கு நினைக்கிறேன். அங்கிருந்து ஒரு பேய் இப்படி காட்டுது. பெரிய சின்ன பேய் பெரிய பேய் மாதிரி பெரிய பேய் சொல்லுது என்னோட நானும் பெருத்தா இருக்கிறேன். சரிங்களா? திஸ் how லைஃப் நடக்குது. So this is why we entrapped actually. We entrapped. காடிக்கு அதனால வந்து don't waste our life. So அதனால வந்து சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த ஆத்மா இருக்கிறதுன்ட்டு. காமன் சயின்ஸ், கான்சியஸ் உணர்வு இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல NDE அது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். காசு கொடுத்து ஒருத்தர் செட்டு போடுறதுக்கும் போயிட்டு நீ திருப்பி வான்னு சொல்லிட்டு சில என்ன பண்ண ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்ப வந்து ரீஇன்கார்னேஷன் ரிசர்ச்சும் பண்ணியிருக்காங்க. திருப்பி மறுபிறப்பு இருக்கதான். ஸோ அதனால வந்துட்டு we need to understand the second வந்து நீங்க பாத்தீங்கன்னா this is where common sense.
So when person die, we say என்ன சொல்லுவோம்? He passed away. Rest in peace. எதுக்காக ரெஸ்ட் இன் பீஸ்னா, கிறிஸ்டியனுக்கு வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வந்துட்டு இந்த என்ன சொல்றாங்க ஜாதி இருக்கின்றதோ அதே மாதிரி அவங்களுக்கும் சில பிரச்சனைகள் கேத்தலிக் போஸ்டிங்கன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்டியன் உள்ளவங்க அந்த கிறிஸ்டியன் சர்ச்சில் போயிட்டு புதைக்க முடியாது, இவங்களை போய் புதைக்க முடியாது. அது இறக்கும் போது அவங்களுக்கு பீஸே இருக்காது. அதனாலதான் அவங்களுக்கு இறக்கும் போதாச்சும் எந்த இடத்துல புதைக்கிறேன்னு தெரியல. லெட் யூ பி ரெஸ்ட் இன் பீஸ். அந்த உடலுக்கு பீஸ் ஆக்சுவலி தட்ஸ் த ரீசன் வேர் தே கால் இட் தி ரெஸ்ட் இன் பீஸ். பேசிக்கலி அதுதான், வேற என்ன. நான் அதை ஆய்வு பண்ணேன், எதுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் தேடி 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 கடைசியில பார்த்தா இதுதான் கதை, வேற என்ன. சோ அதனால வந்துட்டு we normally we say that yes past. What is past? என்னதான் போயிருக்குது லட்சுமி? என்னதுப்பா? என்னமோ கேக்குது, ஆனா இந்த பாடியா சோல் பேரும். Who's the soul? பாடி அங்க இருக்குது, வெரி குட். ஆனா who's the soul now? Spiritual, who's that spirit? ஒருத்தர் மட்டும் தான் சொல்றாரு. நம்ம யார்? We are the soul who have passed. We have passed from this body. Why we have passed this body? Because நம்ம இந்த உடுப்பு போட்டுட்டோம், இந்த உடுப்பு வேர்வை நாத்த அடிக்குது, and stinky that I cannot wear back. நான் திருப்பி இந்த சட்டைய போட முடியாது. சோ இதனால வந்து என்ன நடக்குதுங்க? So therefore I take another, because now the death take place. So subject done. So actually soul has passed away. Okay, now then consciousness அது உணர்வு. So நம்ம என்ன பார்க்கிறோம்? I see red light. So that matter பார்க்க முடியும்னா பார்க்க முடியுமா? I cannot see. Happy old memories. அந்த ஞாபகம் வருதே வருதே வருதே. So அந்த மாதிரி லிவிங் பீயிங் உணர்ச்சி. Then next near death experience பார்க்கிறோம், out of the body. இந்த ஸ்டடி பண்ணியிருக்காங்க நிறைய பேர், கூட உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, நான் பார்த்தேன் என் உடல எம்மதர்மன் கொண்டு போனது, many evidence. ஸோ இதுல வந்து மெடிக்கல் ஜர்னல் கரண்ட் ப்ராப்ளம் இன் பெடியாட்ரிக்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. 11%, 40% average American population who are mental and physically healthy. So வந்து இப்போ உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. So then you can see that research on the soul 30 years Dr. Vikio. So இதெல்லாம் பார்க்கலாம், out of the body experience மாதிரி நிறைய எவிடன்ஸ் இருக்கு. பகவத் கீதா is not only a book to cheating you. It's not a methodology. It's not some mind pocket. உங்களோட மனம் கற்பனை புக்கு கிடையாது. சயின்ஸ் பாத்தீங்களா? ஆனா நம்ம அவன் எவ்வளவு முட்டா பையனா இருந்தா, நம்மளும் முட்டா பையனாச்சு. பகவத் இதெல்லாம் சொல்லிருச்சேன், ஏன் இதெல்லாம் நான் பார்க்கணும்ட்டு அறிவாளி என்ன பண்ணுவாங்க? What the intelligent will do? Just take the shelter from the Sapta Brahman, the main which is no fault. We have fault, நம்மளுக்கு அந்த டிஃபெக்ட் இருக்கு. But still we need a பிரதக்ஷவாக. That means நேரடியா பார்த்தா தான் நம்ம வாங்க பிரபு ஹரி கிருஷ்ணா, நம்ம நேரடியா பார்த்தா தான் நம்ம அத விஷயத்த நம்புவோம். நேரடியா பார்க்கற அந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ப மாட்டோம். So we need to see things direct, otherwise we won't. சரிங்களா? அந்த அந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். So then reincarnation. I. Stephen Carlson, professor, psychiatrist, University of Regina. So அவர் வந்து நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. Over
3000 கேஸ் பண்ணியிருக்கிறாரு. எத்தனை கேஸ்? சரி, நம்ம தான் பகவத்கீதா சொல்றாங்க, ஏதோ சும்மா ஏமாத்துறாங்க, அரியன் கியோரி அவன் முட்டாப்பையன் என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்மளும் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா இப்ப இவனு முட்டாப்பையன் இல்ல, அப்படித்தானே வருது. என்ன கமலாம தெரிஞ்சு இப்படி புண்ணிகையா இருக்கிறீங்க? நீங்க தான் அடிக்கடி இந்த மாதிரி ஷேர் பண்றீங்க ஸ்டேட்டஸ்ல. ஒரே சந்தோஷம் மகேஷ். ஓகே, அதனால வந்து ரிசர்ச் பேப்பர். ஸோ இதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. என்ன எவிடன்ஸ்? நிறைய ரிசர்ச் இருக்குது. ஸோ அதுல வந்துட்டு ஒரு கேஸ் இருக்கு, போபியா கம் ஃப்ரம் த பாஸ்ட் லைஃப். ஸோ நம்ம எப்படி இறக்குறோமோ அதுக்கேற்ப நம்மளுக்கு அந்த பயம் இருக்கும். சில பேருக்கு தண்ணி கட்டாலே அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அந்த குழந்தை தண்ணி பார்த்தாலே பார்த்திருக்கீங்களா? அது பயப்படும், கத்தி பார்த்தா பயப்படும். சில பிள்ளைங்க அந்த கத்தியோட விளையாடு, சுத்தி விளையாட கத்தலாம். அந்த காலத்துல அது புத்தியா இருந்திருக்கலாம். நம்மளுக்கு தெரியாம நம்ம இந்த டேட்டை கோத்ரூ பண்ணிருப்போம். என்ன கோத்ரூ பண்ணிருப்போம்? இந்த இறப்ப பாஸ்ட் லைஃப் கோத்ரூ பண்ணிருப்போம். அதனால இப்ப நான் இந்த லைஃப் கோத்ரூ பண்றப்ப அது என்ன பண்ணிருப்பேன்? நம்மள phobia. This how the phobia, this how the phobia attack பண்ணுது. This how this method the research paper by Dr. I. Stevens சொல்றாரு. So next, for example, கீழே தண்ணியில விழுந்தா எப்படி phobia இருக்கும்? நீச்சல் அடிச்சு உங்களுக்கு எவ்வளவு நீச்சல் அந்த பயம் இருந்துகிட்டு இருக்கும். This how it happens. So this is the phobia from the previous life. So அதனால வந்து இப்ப கட்டி எடுத்து குத்துனா அதனாலதான் வந்து this how it happens. So blade. So இந்த மாதிரி ஒரு டவுட் லைன் வருதுன்னா because we have go through. சில நேரத்துல கத்தி கண்டா நம்மளுக்கு எல்லாம் பயம். ஏன்னா போன பெருவில நம்ம என்னமோ ஆடா மாடா கோழியான்னு எவனை வெட்டி தின்னுபிட்டு, அதனால கத்தி கண்டா நம்மளுக்கு ஐயோ கையை வெட்டிடுவோம் மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். This how it happens. So then it end up in a shooting. Then அதே நேரத்துல அவன் வந்துட்டு இந்த துப்பாக்கி சட்டை கேட்டா இந்த பயம் இருக்கும். So then come again. So இப்ப வந்து இது reincarnation. So different ஆனா நிலந்திரா temperament of the twin proof soul. Even though இவங்க வந்து identically and physically வந்து splitting of the single egg. ஸோ ஒரு அம்மாவோட அந்த கருவுல இருந்து ஒரு ஏக்ல ரெண்டாக பிரிஞ்சிருந்தாலும் சேம் ஜெனட்டிக். ஆனா அதே நேரத்துல அவங்களோட கான்ட்ராஸ்ட் டிஃப்ரெண்ட் இருக்கும். பிகாஸ் தே ஆர் டூ டிஃப்ரெண்ட் சோல். ரெண்டு பேரும் ரெட்ட பிள்ளையா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி சாப்பாட்டு இருக்கணும்னு ஆசைப்படணுமா? ஆசைப்படக்கூடாதா? ரெட்ட பிள்ளைங்களை விட்டுரும். ரெட்ட பிள்ளைங்களே வேண்டாம். நீங்க 5-6 பிள்ளைங்க அக்கா தங்கச்சிக்கு பிறந்திருக்கு. ஒரே அம்மா, அதே அம்மா, அதே அப்பா. அம்மா அப்பா மாறுறாங்களா? மாறல. 5 பிள்ளைங்க இதே அப்பா அம்மா. ஆனா இந்த 5 பிள்ளைங்களோட குணம் ஒன்னாதாங்க இருக்கணும். by right by law poll according to the section penal code. Right, Nivashini, young boy saying, you need to agree. The pro say, yeah, okay. Your house also different, huh? Different, yes. Right? இருக்கா இல்லைங்களா? சொந்த பிள்ளைங்க நீங்களே பார்க்கலாம். என்னடா நீங்க அப்பா அம்மா கல்யாணம் போய் என் வயசுல தான் நீ பிறந்த, ஏன்டா நீ இப்படி இருக்க, அவன் இப்படி இருக்கிறான், அவன் வேற எப்படி இருக்கிறான். உங்களுக்கு போன ஜென்மத்துல அவனுக்கு சம்பந்தம் இருக்குது. அவன் இந்த போன ஜென்மத்துல அவனை நீங்க என்ன பாடுபடுத்தினீங்க தெரியல, இந்த ஜென்மத்துல இதான் சாக்குன்னு அவன் இது ஒண்ணு நான் பிடிச்சிருக்கேன். So this how இதுதான் கனெக்ஷன். சோ ரீகன்டிஷன் இது டாக்டர் ஐ. ஸ்டீவன். அடுத்தது பேப்பர். இது வந்து சுக்லா குப்தா, ஃபேமஸ் சுக்லா குப்தாஸ். இவங்க தான் சுக்லா குப்தா ஸ்டடி. சோ அவங்க பாஸ்ட் லைன். சோ இவங்க வந்துட்டு போன பிரிவோட ஞாபகம் இருக்கின்றது தான் வந்து நம்மளோட சசி பிரபு கூட வந்து ஒரு கிளாஸ்ல சொன்ன கதை. ரிமெம்பர்
என்ன ரிஷினி என்ன ஆயிடுச்சுமா வந்துருச்சா ஜெகதசி பிரபு சொன்ன கதை கண்ணமனுக்கு. ஓகே, வெரி குட். பிரபு அழகா கதை சொல்வார்ல. சோ அந்த கதை தான் இந்த கதை. சோ இது வந்து சிவனாயிசன். சோ அவரு சுத்தா வந்து 5 வயசு கூட இருக்காது. ஸ்ரீசேனா குப்தா and 5 was a member of his family journey and with her to Patapar when they arrived. சுக்லா துக்லீத் இவனுக்கு கொண்டு போறாங்க. அங்க கொண்டு போயிட்டு தப்பான வழி இல்லாம கரெக்டான வழி இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்னு ஸ்ரீ அமிர்தலால் லீகல் ஃபாதர் இன் லா இன் ப்ரீவியஸ் லைஃப். இவர் தான் என்னோட மாமனாரு. 5 வயசு குழந்தை என்னோட மாமனாரே ஞாபகம் இருக்கா? 5 வயசு குழந்தை போய் இப்படி சொன்னா அந்த மாமனாருக்கு என்ன ஆயிருக்கும்? ஐயோ என் பையன் என்ன பண்ணான்னு தெரியலையே, கையிலுக்கு அது ஆயிடுச்சு நெண்டலத்துக்கு உள்ள போட்டுருவாங்க. ஆனா திஸ் இஸ் நாட் லைக் தட். அந்த மாதிரி கதை கிடையாது. சுக்லா வந்து ரெகனைஸ் பண்றாரு இஸ் ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹவுஸ். அவங்களோட அவங்க மாமியாரு, மச்சனை, கணவர், தன் மகள் அண்ட் ஸ்ரீ ஹரிதர் சக்கரவர்த்தி, நீதான் என்னோட கணவர் போன தெரியல. சோ அதனால வந்து அவர் நிக் நேம் பிரதர் இன் லாவான நிக் நேம் எல்லாம் சொல்றாரு. சோ தென் இந்த மாதிரி சோ அதனால வந்து இது வந்துட்டு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் உங்களோட நம்பிக்கை இடம் நம்ம பாக்குறோம். சோ யாராச்சும் ஒரு நாள் வாசிக்கிறீங்களா? டாக்ஸி ஜான் பகவதிக்கு தான் சொன்னாதான் நம்ப மாட்டீங்க. அட்லீஸ்ட் உங்க சொன்னாச்சா நம்புறீங்களா, ஏத்துக்கிறீங்களா நம்ம பார்ப்போம். யாராச்சும் ஒரு நாள் வாசிக்கிறீங்க அப்படியே சம்படி. மாதாஜி லட்சுமி கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படிக்கிற நீ முத பெஞ்சமின் ஃப்ரெக்கில் இருந்து ஆரம்பி. வெரி those souls who revolt against God or face fear or trust and break through various or animal, birds, and reptiles. So countries and confident that there should be in such a case as this again in the So, science முரளி சொல்ல இப்ப முரளி சொல்லனா முரளி சொன்னா பரவாயில்ல, அவனுக்கு வேலை வெட்டி இல்ல, இவனுக்கு இதுதான் வேலை. என்ன சொல்ற இவங்களும் வேலை வெட்டி இல்லையா? ஓகேங்களா? யூனிவர்சல் பிரதர்ஹுட். What divide us? நம்மள என்னத்தை பிரிக்குது? Hindu with Muslims. White with பாருங்களேன், நிவாஷினி சூப்பா இருக்கனால யசோதா கூட சேரல. Oh, different, huh? Oh, best friend. Okay, right and next. So then, rich and பணக்காரோட ரிச் ஏழை சேர்ந்து இருக்கிறாங்களா? Educate is illiterates. Beauty is ஏன் நீ இதுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு ஒரு சந்தோஷம்? இதெல்லாம் எதுனால நடக்குது? இதெல்லாம் வந்துட்டு what divide us? Body counts. இன்ன வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா, இன்ன வரைக்கும் நம்மளுக்கு இந்த கலியுகத்துல ப்ராப்ளம் இருக்குன்னா பிகாஸ் எதுனால? இந்த உடல். சோ அது மட்டும் இல்ல, பாடி மட்டும் இல்ல, நம்மளோட மொழி, தமிழன், கடவுள் வந்து ஆத்மா. இட் டோன்ட் பிலாங் டு சர்டன் எத்னிக். நான் வந்து இந்த மனது சொல்லுங்க, இஸ் யூனிவர்சல், இஸ் பிலாங் டு எவ்ரிவன். நீ இங்கிலீஷ்ல சாமி கும்பிட்டாலும் காது கொடுத்து கேட்க போற. நீங்க சீனத்துல கும்பிட்டாலும் சை பைசன் ரைட்டா பிரபு, காலியா பிரபு ரைட்டா பைசன். இதா இருக்காரு, அவர் தான் சீன கிட்ட. சரியா சொன்னது? தெரியல யாருக்கு சைனீஸ். சரியா நான் சொன்னது யாரும் சைனீஸ் சாமி கும்பிடு. சரியா? பைசன், பைத்தன் கிடையாது, பைசன். சுமையாங்களா சுகுலம் அண்டாடி அது போயிட்டு everybody will be somehow the Lord. We can communicate with the Lord in all the. Have you seen the animal pray to the God? மிருகங்கள் சாமி கூப்பிட்டு பார்த்திருக்கீங்களா? நீங்க கோயில்ல வந்துட்டு ஊருக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா, சிவன் கோயிலா இருந்தாலும் சரி, கோயிலா இருந்தாலும் சரி, நீங்க பார்த்திருப்பீங்க.
இந்த மாதிரி ஒரு மிருகங்கள் வந்து இந்த கோயில் வந்து இந்த வளாகத்தை சுத்தினது, இந்த பறவை இதை சுத்தினது, இந்த சிவனை கும்பிட்டது, இந்த கிருஷ்ணரை கும்பிட்டது. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? You have seen வீடியோ ரெக்கார்ட் எடுப்பேன். So what the Lord can understand, we are divided because of God. What unite us? எது நம்மளை வந்து ஒண்ணுபடுத்துது? யூரோப்பியன்ஸ்னா, இல்ல சைனீஸ்னா, இல்ல ஒயிட்டா, இல்ல பிளாக்கா? Because I'm black. Then what unite us? What unite us? That is called soul consciousness. So எல்லா மனிதனும் காசு லோவர் காசு இப்ப எல்லாம் உட்காந்துட்டு இருக்க பாருங்க. நவகிஷோர் பிரபு PhD ஹோல்டர் டாக்டர், கம்பெனில 10 லட்சம் சம்பாதிக்கிறார். ஆமாவா ப்ரோ? வாய் பழக்கிட்டோம். யார் கூட உட்காந்துட்டு இருக்காரு? சாதாரண மக்கள். எங்க பாருங்க தீர்த்தா ஒரு மினிஸ்டர். இந்த சைடு பாருங்க டெபுட்டி ஆர்கிடெக்ட், பெரிய ஆர்கிடெக்ட் தான்ஸ்ரீ தத்தோ ஜான் பழனி அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. சிட்டிங். இந்த சைடு பாருங்க தெலுங்கு அம்மா இருக்காங்க, இந்த சைடு தமிழ் அம்மா இருக்காங்க, இந்த சைடு மலையாள அம்மா இருக்காங்க. We been இங்க உட்கார்ந்துட்டு இருக்கனா because of what conscious? Sorry. Okay. மணி எத்தனை இப்ப? 9:15. நிப்பாட்டிடுறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங்கா போகுது எனக்கு தெரியுது. ஆனா பின்னாடி வயசான நம்மளாம் தூங்கி விழுந்துட்டாங்க. இதுல வந்துட்டு எங்க அம்மா தான் தூங்காம அப்படியே இருக்கிறாங்க. ஆமா, ஐ லவ் யூ மேம். So we will connect again. நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்? We again connect back. நம்ம will connect full connect பண்றோம் up to verse 30. glimpse. So ஆத்மானா என்ன? So ஆத்மா நம்ம யாரு? ஆத்மா. So ஆத்மாக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? ஆத்மா அழியாதது, இது அழியது. So what this body compass of? We are made of the பஞ்சபூத. ஆனா இன்னும் சப்ஜெக்ட் வந்து நம்ம மோர் டீடைலா போவோம். பஞ்சபூதாஸ் மட்டும் இல்ல, ஞானேந்திர கர்மேந்திரா we will more discuss பண்ணுவோம். இது மோர் தரரா நம்ம பார்ப்போம். இந்த மோர் தரரா போயிட்டு பிறகு நான் வந்து இப்போ ஒரு புக் எழுதிக்கிட்டு இருக்கேன், மேனேஜ்மெண்ட். I will connect again how a management principle can be applied in our daily life to become a successful leader in our life. So நம்ம ஒரு பெரிய பிசினஸ் மேன் என்ன சொன்னீங்க பிரபுல? மேனேஜ்மெண்ட், நிர்வாகம், பெரிய ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் ஆளியா உங்களை நம்ம தயார் பண்ணி நீங்க ஒரு பெரிய வெற்றியாளரான பிசினஸ் மேன், தொழில் அதிபரா? உங்க மலாய் ஸ்கூல்ல போட்டுட்டு நீ சாவடிச்சுட்டாங்க. நான் சாவடிக்கிறேன். தொழில் அதிபர், பெரிய தொழில் அதிபரா நீங்க வெளியே போக போறீங்க. அந்த தொழில் அதிபரா நீங்க வெளியே போறப்ப என்ன நடக்க போகுது? அலம் வேகமா சொல்லுங்க. டொனேஷன் கேட்பாங்க. டொனேஷன் நம்மளுக்கு வேண்டாம். என்ன வாட் வில் ஹேப்பன்? வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சோ நம்ம நெகட்டிவா நடக்கிற நம்ம லைஃப்ல தப்பான விஷயம், நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயத்தை நம்ம வந்து என்னவா பார்ப்போம்? பாசிட்டிவ் இன்டேக்கா பார்க்க ஆரம்பிப்போம். நமக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும். நெக்ஸ்ட் we might be have some negative influence, we might have negative thought, we have இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்கும். We will come out from that negative thought and we will become very successful soul.
Who want to be successful? Please put your hand down. So who want to be successful? யார் வாழ்க்கையில சாதிக்கணும், வெற்றி அடையணும் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க கையை சரியா கேக்குறாங்க. நான் பாக்குறேன் யாரு சரியா கேக்குறீங்க. யாரு வாழ்க்கையில வெற்றி ஆகணும், ஒரு சக்சஸ்ஃபுல்லா சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கையை கீழே போடுங்க. ஓகே, வெரி குட். நல்லா சக்சஸ் இருக்கு. யாரு சக்சஸ் ஆகணும் ஆசைப்படுறீங்க 2 கை தூக்குங்க பாக்க. மகின்றா என்னாச்சு? சக்சஸ் ஆகிட்ட, அதனால எனக்கு ஏன் சக்சஸ் வாழ்க்கையை வெட்டி இருக்க மாதிரி கை தூங்க. உங்களே ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதா? ஸ்லோவா வருது, பரவாயில்ல, என்ன பண்றது? ஓகே, டிக்டாக்ல காட்டணும் அடிக்கடி, இன்னும் ஒருத்தவங்க கேட்டுக்கிட்டாங்க காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் ஆல் வி கோயிங் டு ஸ்பிரைட் ராதே யாத்ரா. ஆனா சண்டே பாகவதம் கிளாஸ் இருக்கும். நாளைக்கு பாகவதம் வில் ஜாயின் பேக். ஸோ வி வில் பி அடுத்த வாரம் சண்டே. அடுத்த வாரம் சண்டே வந்து பக்தி வினோத் சுவாமி மகாராஜ் வந்து பாகவதம் ஈவினிங் மார்னிங் பாகவதம் கிளாஸ். மார்னிங் பாகவதம் கிளாஸ் சஸ்வதா பிரபு வீட்டில் நடக்குதான். ஸோ தென் ஈவினிங் வந்து மகாராஜ் வந்து இங்க வந்து சென்னையில வந்து மகாராஜ் வந்து. ஸோ இப்ப வந்து என்ன பண்றோம்னா, சனிக்கிழமை நெகிழ்ச்சி இருக்குல்ல, அதை தூக்கி ஐயா ஐயா ராசா எங்கேயா போறேன் போறாரு. சரி, ஓகே. எங்க போறோம் நம்ம? சண்டேக்கு மாத்திரம். எப்ப? அடுத்த வாரம் சத்திரி. ஆனா அடுத்த வாரம் சத்திரி நான் பேச மாட்டேன். அடுத்த வாரம் சத்திரி நான் பேச மாட்டேன். அதெல்லாம் ராஜாத்திர ஆட போறோம். அதனால இங்க வந்துடாதீங்க. இந்த ப்ரோக்ராம் எப்ப மாத்திரம்? சண்டே மாத்திரம். சண்டே நீங்க வர போறீங்க. அந்த இடத்துல வந்து சன்னியாசி பக்தி வினோத் மகாராஜ் நல்ல ஒரு பேச்சாளர் சொல்லலாம். ஸோ மகாராஜ் வந்து ஒரு சப்ஜெக்ட் பேச போறாரு, விச் இஸ் என்ன சப்ஜெக்ட்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுப்போம் கண்டிப்பா. அந்த டாபிக் வந்து மகாராஜ் வந்து அட்ரஸ் பண்ணுவாரு. ஸோ அதனால வந்து நீங்கெல்லாம் வந்துட்டு வரணும். பணி அன்போட கூப்பிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வாங்க, நிறைஞ்சிருக்கணும். என் கிளாஸ் மாதிரி 4-5 இருக்காதுங்க. ஸோ we must be a lot of people we need. So yes, thank you so much. Any questions? அதனால வெள்ளனி சாப்பாடு போட்டனால எஸ் நம்ம கை வருதா? What is that? It's not I'm telling. Say I even saying, you know. It's a soul connections basically. You've been connected previously with someone. One second, the first thing. Second thing, you have Paramatma within you, right? So the Paramatma is detecting. This is yes previous, but also Paramatma. A 2 factor. One is karma. The second factor is Paramatma. This is only 2 factor, nothing. So something intense பண்ணது, so you can feel something is actually detected by your Paramatma. இந்த மாதிரி நடக்குது வேண்டாம்னு சொல்லுது, அது பரமாத்மா சொல்றாரு. Warning you actually. But also you previous life when you have connected with such personality, so you have known him well in a different body, a different picture ல இருக்கிறாரு. அந்த previous life you have gone through, so you know. அதனால என்ன பண்ற? Just can't. புரியுதுங்களா? There's only 2 factors. Okay, so வீட்டுக்கு போலியா? இருக்க போறீங்க? அவ்வளவு நேரமா இருக்கீங்க.
நாளைக்கு பாகவதம் கிளாஸ் இருக்கு. அதுவும் யாரு கொடுக்குறா? நான் தான் கொடுக்குறேன்னா. எங்க அம்மாவோட பர்த்டே திங்கக்கிழமை. நான் போய் அவன் வீட்டுக்கு போயிட்டு சமைக்கணும், எல்லாம் செய்யணும்னு இருக்கிறேன். கொடுத்துட்டு போயிருந்தோமா? சரி, கொடுத்துட்டு என்னத்த கொடுக்கணும் எல்லாம் அங்க இருந்தா இருக்குது, கொடுத்துட்டு போனது. என்ன சொன்னாங்க? ஓடி போனோம். நான் ஓட முடியாது, நான் காடி தான் ஓட்டிட்டு போறேன். ஓகே சோ சாப்பிடாதுன்னு போய் சாப்பிடலாம். தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சீலா பிரபுபாத் கி, பகவத் கீதா கி. சோ அகைன் இது எங்க நிப்பாட்டணும்? அங்கேருந்து நானு ஆரம்பிப்பேன். So I will complete again back. Thank you.